எப்பா தண்ணி எடுக்கிறாங்களாப்பா? என்னையா குடிக்க தண்ணி வேணுமா? இல்ல வேணாம், இப்பதான் குடிச்சேன். உன்னைய பார்க்க யார் வந்திருக்காங்கன்னு பாரு. ஐயனாரே. யாரு? டாக்டர் ஐயாவை தெரியலையா? உனக்கு வைத்தியம் பார்த்தவரியா? கூப்பிடுறியா? எப்படி பாருங்க? அதான் பாக்குறீங்களே. அட அதெல்லாம் சரியா போயிரும்பா. நம்ம நாட்டு சித்த மருத்துவத்துல இந்த நோய்க்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்தா சாப்பிட்டு பாரு. அதெல்லாம் எதுக்கு டாக்டர் ஐயா? ஊர்க்காரங்க நம்ம தண்ணி எடுக்கலப்பா. எடுக்கலையா? தண்ணி எடுக்கலையா? அம்மாப்பா. யோ ஐயா யோ எங்கயா போற? என்ன ஆச்சு டாக்டர் ஐயா? இவருக்கு என்ன ஆச்சுன்னு வந்து பாருங்கயா. இது பாக்குறேன். ஐயனாரே, எப்போ பார்வை போச்சு? என்ன பார்வை போச்சா? ஆமாமா. ஐயோ, ஹாஸ்பிடல் உடனே கூட்டிட்டு போலாம். வேணாம் டாக்டர் ஐயா, என்ன காப்பாற்ற முடியாது, உங்களுக்கே தெரியும். நேரத்தை வீணாக்காதீங்க. யோ என்னையா பேசுற? டாக்டர் ஐயா, எனக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சா என் இடத்துல வர தண்ணிய இந்த ஊருக்காரங்க பயன்படுத்தணும். அதுக்கு ஏதாவது வழி பண்ணுங்க. அதான் எனக்கு மருந்து. ஏய், யார பாது? அந்த தண்ணியை குடிக்காத. குடிச்சா என்ன? குடிச்சா உனக்கு எய்ட்ஸ் தொத்திக்கிறோம். தொத்தாது. ஐயனாருக்கு மருத்துவம் பாக்குற டாக்டரே நான் தான். என்னையா இந்த ஆளு இப்படி சொல்ற? விவரம் தெரியாம பேசாதீங்க. ஒரு எய்ட்ஸ் நோயாளியோட பாதுகாப்பு இல்லாம உடல் உறவு வச்சுக்கிட்டாலோ, அவங்க மூலமா குழந்தை பெத்துக்கிட்டாலோ, அவங்க ரத்தம் மத்தவங்க ரத்தத்துல கலந்தாலோ தான் இந்த நோய் பரவும். அவன் வாழ்ந்த இடத்துல இருந்து வர தண்ணியாலலாம் இந்த நோய் பரவாதியா? இதுக்கு மேலே இந்த தண்ணியை பயன்படுத்தலனா உங்க அறியாமையிலே கிடந்து கஷ்டப்படுங்க. இவர் சொல்லிட்டு போறாரியா? புத்திமதி யார் வேணாலும் கஷ்டப்படணும். அனுபவிக்க போறது நாமல்ல. தள்ளுங்க. 12 மைல் நடந்து சாகிறத விட இந்த நோய் வந்து சாகலாம். போங்கடி. தள்ளுங்கடி. நோயாவது பேயாவது பேசுறாங்க. ஊர்க்காரங்க நம்ம தண்ணி எடுக்கறாங்கப்பா. ஆமாப்பா, நிறைய பேர் வந்து எடுக்கறாங்கப்பா. என்னங்க கூட்டிட்டு போறியா? சரிப்பா. இந்த நிலைமையில நீ அங்க போவேனாயா? யோ நான் சொல்றது கேளியா? வேணாயா? சரி வாயா. அம்மா எனக்கும் ஊத்துமா. அங்க பாருங்கய்யா. அது மூஞ்சில எம்படி சந்தோஷம் பாரு. ஆமையா. அங்க பாரு பையனாரு. இவன் ஏன் இங்க வர்றான்? ஏன் ஐயனாரே, ஊருக்குள்ள எல்லாம் வரக்கூடாது, அப்படியே திரும்பி போயிரு. ஐயா, நான் சொல்றத சத்து கேளுங்க ஐயா. நீ சொல்லி நாங்க என்னடா கேக்குறது? போடா. ஐயா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க ஐயா. நான் எல்லாரையும் எவ்வளவோ குடும்பப்படுத்தியிருக்கேன். ஐயா, நான் செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அந்த ஆண்டவரை என்ன தண்டிச்சுட்டான். நீங்களும் வேணும்னா என்ன தண்டிச்சிருக்க ஐயா, தண்டிச்சிருக்க. ஊரே ஒண்ணு மன்னிச்சாலே நான் மன்னிக்க மாட்டேனா? என்னால பாதிக்கப்பட்ட எவனோ ஒருத்தன் இதை பண்ணிருப்பான். அவனை மன்னிச்சிருப்பா. விட்டு அவனும் விட்டு. ஐயா, ஒரு மனுஷன் எப்படி வாழக்கூடாதுங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம். ஒரு மனுஷன் எப்படி சாவக்கூடாதுங்கிறதுக்கும் நான் தான் உதாரணம். என்ன நீங்க தண்டிச்சிட்டீங்க. ஆனா என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரே பாவத்துக்கு என் பொண்டாட்டி பிள்ளைய தண்டிச்சிடாதீங்க ஐயா, தண்டிச்சிடாதீங்க. அவங்கள மன்னிச்சு ஊரோட சேர்த்துக்கங்க ஐயா.
அதான் என் கடைசியா. என்னையா என்னையா யோ என்னையா கொன்னுட்டீங்களேடா நியாயமா கொன்னுட்டீங்களேடா என் புருஷன் மிருகமா இருந்தப்ப தண்டிச்சிருந்தா என் மனசு தாக்கி இருக்குமே இப்ப போய் அநியாயமா கொண்டுட்டானே ஐயோ ஐயோ எல்லாருமா சேர்ந்து என் புருஷனை கொண்டுட்டீங்களே சீகாலியா இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நாளே கூட இருந்திருப்பாரு என்ன அறுக்க வச்சுட்டீங்களே புருஷன் திரும்பி வர போறதில்ல அவரை தூக்கு யாராச்சும் வாங்கயா வாங்கல ஐயா வாங்கயா வந்து அவரை தூக்குங்கய்யா உங்க யாருக்குமே இருக்கா இல்லையா வாங்கயா காலையில நீங்களாச்சும் வந்து தூக்குக்கிட்ட என் கடமை நான் செய்யறாத்தா. ஐயா ஐயா நீங்க சொன்னா கேட்பாங்கய்யா வந்து தூக்க சொல்லுங்கய்யா அப்ப நீங்க அவரை மன்னிக்கவே மாட்டீங்களா? மன்னிச்சாச்சுமா, ஆனா எங்களுக்கு தொட்டு தூக்க பயமா இருக்கு. நீங்களா மனுஷங்களாயா மனுஷங்களா உங்களுக்கு ஈவு இருக்குமே இல்லையா? என் புருஷன் செஞ்ச நல்லதை மட்டும் ஏத்துக்கிட்டீங்க, அவரை தூக்க மட்டும் யாருமே வர மாட்டேங்கிறீங்களே. இப்ப சொல்லுங்க, யாரு மிருகம், நீங்களா என் புருஷனா? ஒத்த பொம்பளை என்ன செய்வான்னு நினைக்கிறீங்களா? என் புருஷனை எப்படி கரை சேர்க்கிறது பாருங்கடா ஆம்பளைங்களா. இங்க உனக்கு அமைதி கிடைக்கும்யா. உன் மையனும் நானும் எங்க மனுஷங்க இருக்காங்களோ அங்க போறோம். அறியாமையாலும் அஜாக்கிரதையாலும் நோய்களை வாங்கிக் கொண்டு உறவுகளாலும் நட்புகளாலும் நிராகரிக்கப்பட்டு அன்புக்கும் பாசத்துக்கும் ஏங்கி தவிக்கும் கோடான கோடி சகோதர சகோதரிகளுக்கும் அவர்களை தாயன்போடு பேணிக்காக்கும் இந்த அழகம்மாவை போன்ற மகாத்மாக்களுக்கும் இந்த படைப்பு சமர்ப்பணம்.